2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன். இன்று இரண்டாவது ராசியாக ரிஷப ராசியை பார்க்க இருக்கிறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான டர்னிங் பாயிண்ட் தரப்போகிறது. பல வருடங்களாக மனதில் இருந்த ஆசைகள், தாமதமான முயற்சிகள், முடியாமல் நின்ற திட்டங்கள், எப்போது நமக்கும் நல்ல காலம் வரும் என்ற கேள்விகள், இவற்றிற்கு பதில் கிடைக்க ஆரம்பிக்கும் காலமே இந்த 2026 குரு பெயர்ச்சி. ஜூன் 2026 2ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஜோதிடத்தில் 3ஆம் இடம் என்பது தைரியம், முயற்சி, துணிச்சல், தொடர்புகள், கம்யூனிகேஷன், திறமை வெளிப்பாடு, மார்க்கெட்டிங், நெட்வொர்க்கிங், பிசினஸ் growth, மீடியா எக்ஸ்போஷர் போன்றவற்றை குறிக்கும் மிகவும் முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் முக்கியமாக குரு பகவான் கடக ராசியில் உச்சநிலையை அடைகிறார். அதனால் இந்த காலத்தில் ரிஷப ராசிக்காரர்களின் மனதிலும் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் நிகழும். முன்பு அமைதியாக இருந்தவர்கள் கூட இப்போது தங்களது திறமையை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார்கள். நான் சாதிக்க வேண்டும், நான் முன்னேற வேண்டும், என் வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும் என்ற ஒரு தீவிரமான எண்ணம் உங்களுக்குள் உருவாகும். கடந்த சில வருடங்களாக பல ரிஷப ராசிக்காரர்கள் உள்ளுக்குள் ஒரு சோர்வை உணர்ந்திருக்கலாம். நல்ல திறமை இருந்தும் ரெகக்னிஷன் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். சிலருக்கு வாய்ப்புகள் அருகில் வந்தும் தப்பியிருக்கலாம். மனதில் நம்பிக்கை குறைந்து இருந்திருக்கலாம். ஆனால் இந்த குரு பெயர்ச்சிக்குப் பிறகு மெதுவாக உங்கள் வாழ்க்கை வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும். உங்கள் பேச்சில் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். முன்பை விட தெளிவாக பேச ஆரம்பிப்பீர்கள். மக்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். இந்த காலத்தில் நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கு ஒரு பவர் இருக்கும். சிலர் பப்ளிக் ஸ்பீக்கிங், யூடியூப், சோஷியல் மீடியா, டீச்சிங், ட்ரெய்னிங், கவுன்சிலிங் போன்ற துறைகளில் திடீர் வளர்ச்சியை காணலாம். உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் அறிவு, இவை அனைத்தும் மற்றவர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தும். வேலை பார்க்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகவும் நல்ல மாற்றங்களை கொண்டுவரும். பல நாட்களாக எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கலாம். சிலருக்கு புதிய டெசிக்னேஷன் கிடைக்கலாம். சிலருக்கு புதிய டீம் லீட் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ஆரம்பத்தில் நம்மால் முடியுமா என்ற பயம் இருக்கும். ஆனால் சில மாதங்களில் அதே பொறுப்பு உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் கருத்துக்கள் மதிக்கப்படும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். முன்பு உங்களை உதாசீனம் செய்தவர்கள் கூட இப்போது உங்களை தேடி வர ஆரம்பிப்பார்கள். பர்டிகுலர்லி கம்யூனிகேஷன் மற்றும் நெட்வொர்க்கிங் முக்கியமான துறைகளில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலமாக இருக்கும். மீடியா, ஜெர்னலிசம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சேல்ஸ், டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், அட்வர்டைசிங், இவெண்ட் மேனேஜ்மெண்ட், HR, கஸ்டமர் ஹேண்ட்லிங் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் பெரிய growth பார்க்கலாம். ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு ஃபாரின் கிளையண்ட்ஸ் மூலம் வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அல்லது ரிமோட் ப்ராஜெக்ட்ஸ் மூலம் கூடுதல் இன்கம் கிடைக்கலாம். வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு நல்ல கம்பெனியில் இருந்து அழைப்பு வர வாய்ப்பு அதிகம். சிலர் லாங் பெண்டிங் இன்டர்வியூ கிளியர் செய்து வேலை பெறலாம். சிலருக்கு ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்கலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எக்ஸ்பான்ஷன் பீரியட் யாக இருக்கும். பிசினஸ் கான்டாக்ட்ஸ் அதிகரிக்கும். புதிய கிளையண்ட்ஸ் கிடைக்கும். சிலர் ஆன்லைன் பிசினஸ் தொடங்கலாம். சிலர் புதிய கிளை ஆரம்பிக்கலாம். முக்கியமாக சோஷியல் மீடியா மூலம் பிசினஸ் growth அதிகரிக்கும். யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பிசினஸ், ஆன்லைன் செல்லிங், ஃப்ரீலான்சிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் growth கிடைக்கலாம். முன்பு மெதுவாக இருந்த பிசினஸ் இப்போது வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். குரு உச்சமாக இருப்பதால் நம்பிக்கை அதிகரிக்கும். ஆனால் அது அதிகப்படியான நம்பிக்கையாக மாறக்கூடாது. எல்லோரையும் எளிதில் நம்பி பார்ட்னர்ஷிப் செய்வது நல்லதல்ல. டாக்குமெண்ட்ஸ் படிக்காமல் சைன் செய்வது தவிர்க்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறார்கள் என்பதற்காக இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது ஆபத்தை தரலாம். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் செய்பவர்கள் லீகல் டாக்குமெண்ட்ஸ் மற்றும் மணி ஹேண்ட்லிங் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பணவரவை பார்த்தால் இந்த குரு பெயர்ச்சி மெதுவான ஆனால் உறுதியான வளர்ச்சியை தரும். ஒரே வருமானத்தை நம்பி இருந்தவர்கள் கூட இப்போது பல வழிகளில் அதை உருவாக்க ஆரம்பிப்பார்கள். சிலருக்கு சைட் பிசினஸ் மூலம் லாபம் கிடைக்கும். சிலர் ஆன்லைன் ஒர்க் மூலம் சம்பாதிக்கலாம். சிலர் ஃப்ரீலான்சிங் மூலம் கூடுதல் வருமானம் பெறலாம். நீண்ட நாட்களாக நின்று போன பண விஷயங்கள் இப்போது நகர ஆரம்பிக்கும். கடன் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கலாம். பெண்டிங் செட்டில்மெண்ட் முடிவுக்கு வரலாம். சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் போனஸ் அல்லது இன்சென்டிவ் கிடைக்கலாம். ஆனால் செலவுகளும் கூடும். ஷார்ட் டிராவல், கேஜெட்ஸ், வெஹிக்கிள் எக்ஸ்பென்சஸ், லக்ஷரி ஷாப்பிங் போன்றவற்றில் பணம் அதிகமாக செலவாகலாம். அதனால் சம்பாதிப்பது மட்டும் போதாது.
சேமிப்பதும் அவசியம் என்பதை இந்த காலத்தில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக சகோதரர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் குறையலாம். பல நாட்களாக பேசாமல் இருந்த உறவுகள் மீண்டும் இணையும் வாய்ப்பு உள்ளது. வீட்டில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்துடன் ஷார்ட் ட்ரிப்ஸ் செல்லலாம். சிலர் பில்கிரிமேஜ் செல்ல திட்டமிடலாம். வீட்டில் புதிய வாகனம் வாங்கும் யோசனை கூட வரலாம். திருமணம் ஆகாத ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக ரிலேட்டிவ்ஸ் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலம் நல்ல அலையன்ஸ் வரலாம். காதல் வாழ்க்கையில் இருந்த குழப்பம் குறைந்து தெளிவு கிடைக்கும். சிலர் காதலை திருமணமாக மாற்ற முடிவு செய்யலாம். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். குடும்பத்திற்காக சேர்ந்து புதிய திட்டங்களை ஆரம்பிக்கலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் தொடர்பான நல்ல செய்தியும் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக இருக்கும். கவனக்குறைவு முற்றிலும் நீங்கும். நன்கு கவனிக்கும் திறன் அதிகரித்து புதிய விஷயங்களை விரைவாக கற்றுக்கொள்ளும் ஆற்றல் உருவாகும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும் மாணவர்களுக்கு இது நல்ல காலம். கவர்மெண்ட் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போன்றவற்றில் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கலாம். மீடியா, கம்யூனிகேஷன், அனிமேஷன், டெக்னாலஜி, டிஜிட்டல் டிசைனிங், மேனேஜ்மெண்ட், லாங்குவேஜ் கோர்சஸ் போன்ற துறைகளில் படிக்கும் மாணவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். சிலர் ஸ்காலர்ஷிப் அல்லது வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பும் பெறலாம். ஆரோக்கியத்தை பார்த்தால் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் அதிக வேலைப்பளு மற்றும் அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். குறிப்பாக கழுத்து வலி, தோள் வலி, நரம்பு சோர்வு, தூக்கமின்மை, மன அழுத்தம், அதிக மொபைல் லேப்டாப் யூசேஜ் காரணமான ஃபட்டிக் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. சரியான தூக்கம் மற்றும் உடற்பயிற்சி மிகவும் அவசியம். இந்த காலத்தில் உங்கள் மைண்ட் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால் மெடிடேஷன் அல்லது ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் மன அமைதியை தரும். 2026 ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரை மிகவும் நல்ல முன்னேற்ற காலம் இருக்கும். அந்த நேரத்தில் கரியர் growth, புதிய வேலைவாய்ப்பு, பிசினஸ் எக்ஸ்பான்ஷன், சோஷியல் ரெகக்னிஷன், இன்கம் இன்க்ரீஸ் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கலாம். அதேபோல் ஜனவரி 2027 முதல் மார்ச் வரை ஃபைனான்ஸ் மற்றும் உங்கள் கேரியர் தொடர்பான நல்ல செய்திகள் வர வாய்ப்பு அதிகம். இந்த குரு பெயர்ச்சியின் மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா? உங்களுடைய திறமை வெளியில் தெரியும். முன்பு அமைதியாக இருந்த ரிஷப ராசிக்காரர்கள் இப்போது அதிக நம்பிக்கையுடன் பேச ஆரம்பிப்பார்கள். மக்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். இந்த காலத்தில் உங்கள் வார்த்தைகளே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கும். அதனால் நெகட்டிவ் ஸ்பீச் தவிர்க்கவும். கோபத்தில் பேசாதீர்கள். உறவுகளை மதிக்கவும். நல்ல தொடர்புகளை உருவாக்கவும். இவை அனைத்தும் உங்களை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மஞ்சள் மலர் வைத்து வழிபடலாம். மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது மிகவும் நல்ல பலன் தரும். நோட்டு புத்தகம் தானம் செய்யலாம். மஞ்சள் உடை தானம் செய்யலாம். குரு காயத்ரி மந்திரம் ஜபிப்பது சிறப்பு. மொத்தத்தில் பார்க்கும்போது 2026 குரு பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு தைரியம், புதிய முயற்சி, கம்யூனிகேஷன் மூலம் வெற்றி, பிசினஸ் growth, கரியர் டெவலப்மெண்ட், சோஷியல் ரெகக்னிஷன், வாழ்க்கையில் முன்னேற்றம் இவற்றை தரக்கூடிய சக்தி வாய்ந்த காலமாக அமைகிறது. மொத்த மதிப்பெண் 82. முயற்சி செய்ய தயங்காமல் முன்னேறும் ரிஷப ராசிக்காரர்களை இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக உயரத்திற்கு கொண்டு செல்லும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் ரிஷப ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யவும். நாளை மிதுனம் ராசிக்கான குரு பெயர்ச்சி பலனை பார்ப்போம்.